கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த நாளிலே இந்த செய்தி உங்களோடு கூட என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். This is a very deep message that I wanted to share. இதனுடைய இருதயத்தோடு கர்த்தர் கடந்த நாட்களிலே பேசின ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகையினாலே இந்த பாரத்தை நீங்களும் எடுத்துக்கணும். அதனால நல்லா தெளிவா எல்லாரும் கவனிக்கணும். நம்ம மனிதர்களாய் நாம் பிறந்திருந்தாலும் மனிதர்களாகிய நமக்குள்ளாக தேவன் நம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி நம்மை ஒரு ஜீவ ஆத்துமாவாக மாற்றினார். அப்படிதானே? ஆதாமை கர்த்தர் என்ன பண்ணார்? மண்ணினாலே உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஊதி அவன் என்னவா மாறினான்? ஜீவ ஆத்துமாவாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப ஜீவ ஆத்துமாவாய் மாற்றப்பட்டவன் வெறுமனே அவன் மாம்சத்திலே சஞ்சரித்த ஒரு மனிதனாய் மாத்திரமல்ல, அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக, அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக கர்த்தரோடு கூட நல்ல ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தாங்க. அப்படிதானே வேதாகமம் சொல்லுது? அப்படி ஆமாதானே? ஏங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆதி காலத்துல இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட இவங்க எப்படி தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் சரீரம் மாத்திரமல்ல, சரீரம் வெளிப்பிரகாரமாய் உள்ளது. அதுக்கும் மேலாக அவர்களுடைய ஆவி ரொம்ப பரிசுத்தம் உள்ளதாய், எந்த கரைதிரை இல்லாததாய், எந்த குற்றங்களும் இல்லாததாய் அந்த ஆவி எப்படி இருந்ததுங்களாம்? பிதாவோடு கூட இணைந்திருந்தது. இன்ஃபேக்ட் பிதாவாகிய தேவன் அவ்வளவு பரிசுத்தரா இருந்ததுனாலும் கூட இவங்க என்ன பண்ணாங்க? அவர் அவ்வளவு பரிசுத்தரா இருந்திருந்தாலும் கூட இவங்க என்ன பண்றாங்க? மாலை வேளையிலே தேவன் அவர்களோடு கூட தோட்டத்துல என்ன பண்ணாருங்களா? அவர்களோடு உலா வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பரிசுத்த தேவனோடு கூட இணையாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஆவியில எதை பெற்றிருந்தாங்க? பரிசுத்தத்தை இவர்கள் பெற்றிருந்தார்கள். இவர்கள் ரொம்ப பரிசுத்தமா தான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள பாவம்ன்றது கொஞ்சமும் கிடையவே கிடையாது. இவர்களுடைய ஆவி உருவாக்கப்பட்ட பொழுதே ரொம்ப பரிசுத்தமான நிலையில தான் என்ன பண்ணப்பட்டுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே அந்த இழந்து போன உறவை நமக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டாரு? சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா எந்த உறவை சரி பண்ணி கொடுத்தாரு? நல்லா கவனிக்கணும். மாம்சத்துக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவா, இல்ல ஆவிக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவா? நல்லா கவனிக்கணும். ஏன்னா மனிதன் எவ்விதமா படைக்கப்பட்டிருக்கிறான்? மனிதனுக்கு என்ன இருக்குதுங்க பாகம்? மனிதனுடைய பாகங்கள் என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை மீட்டாரா, நம்முடைய ஆத்துமாவை மீட்டாரா? சொல்லுங்களேன். ஆத்துமாவை மீட்டு கொண்டார், சரீரத்தை அல்ல. ஏன்னா சரீரம் எப்படினாலும் மண்ணுக்கு ஒரு நாள் போக தான் போகுது. அவர் மீட்டு கொண்டாருன்னு சொன்னா அதுக்கு அழிவே இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ சரீரத்துக்கு ஒரு நாள் அழிவு வரப்போகுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா ஆத்துமாவிற்கு ஒரு நாளும் அழிவு என்பது இல்லை. சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த பூமியில என்ன பண்ணாங்க? அந்த தோட்டத்துல கர்த்தர் அவங்கள வச்சிருந்தார். சரி, வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனோடு கூட உலாவிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு? பிசாசானவன் சர்ப்பத்தின் வழியாக அவங்களை என்ன பண்ணா? வஞ்சித்தான், ஏமாற்றினான். அதனால என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ பிதாவாகிய தேவன் திரும்ப அன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங்கு வராரு. வரும்பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? ஆதாமே நீ, சத்தமா சொல்லுங்க அந்த வசனம், அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஏன் கர்த்தருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியாதா என்ன? நல்லா தெரியும். ஆனா ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்? இப்ப நல்லா கவனிக்கணும். அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கிடையாது. இது நல்லா கவனிக்கணும். இப்போ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அண்ட் மோரோவர் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அவர் அட்ரஸ் பண்ணல. யார்கிட்ட தான் பேசினாரு? ஆதாம் ஏவாளை எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கல, ஆதாம் கிட்ட தான் பேசினார். ஏன்னா குடும்பத்தின் தலைவன் அவன் தான் பொறுப்பு. ஏவாள் பாவம் செஞ்சாலும் யார் தான் பொறுப்பு? ஆதாம் தான் பொறுப்பு.
இப்போ ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார் கடந்த நாட்களில் நான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது. ஏன்னா அவனுடைய சரீரத்திலே அவன் நிர்வாணத்தை உணர்ந்திருந்தாலும், நல்லா கவனிக்கணும், அவனுடைய ஆவி பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ துண்டிக்கப்பட்டிருச்சு. இப்போ God could not feel where Adam was. பிதாவானவர் தோட்டத்திலே உலா வரும் பொழுது எப்பயுமே ஆதாம் இருக்கிறத அவருடைய ஸ்பிரிட்ல அவரால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அப்படிதான் இருந்தார். ஆதாம் ஏவாள் இருக்கும்போது தோட்டத்துக்குள்ள உலா வரும்போது அவங்க பரிசுத்தமா இருந்தப்போ, பாவம் செய்யாத இருந்தப்போ, நடந்து வரும்போதெல்லாம் இவருக்கு ஃபீல் ஆகும், இங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா தேவனுக்குள்ள இருந்த ஆவியும் ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த ஆவியும் எப்படி இருந்ததுங்க, இணைக்கப்பட்டிருந்தது, ஒரே ஆவியா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, பாவம் செஞ்சதுனால அந்த ஆவிக்குள்ளாக ஒரு பாவம் வந்துருச்சு, ஒரு கீழ்ப்படியாம வந்ததுனால அந்த ஆவி இன்னசென்ட், அதாவது குற்றமற்றதா இருக்கக்கூடிய அந்த ஆவி இப்போ கரைப்பட்டதாக என்ன ஆயிடுச்சு, மாறிவிட்டது. அந்த ஆத்துமா கரைப்பட்டதாக மாறிவிட்டது. அதனால பிதாவாகிய தேவனால ஆதாமை என்ன பண்ண முடியல, சென்ஸ் பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல. நல்லா கவனிக்கணும், அவன் இருக்கிற இடம் தெரியும், ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, அந்த கனெக்ஷன் அவரால் ஃபீல் பண்ண முடியல. அவன் பாவம் செஞ்சிருக்கிறான்னு தெரியும், ஆனா அவர் கேட்ட கேள்விக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, எனக்கும் உனக்கும் இருக்கிறதான தொடர்பு என்ன ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டுருச்சே. இது ஏன், இது ஏன்? இந்த கேள்விதான் எந்த கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? So right from then onwards, அந்த நாளிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு ரைட் நவ் ஜூலை 2ஆம் தேதி 2023 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள். இது வரைக்கும் மனிதனிடத்துல கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, ஆதாம்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். மனிதனே, இல்ல பில்லி, உங்க பேர் சொல்லி, பில்லி நீ எங்க இருக்கிற? ஏன்னா God wants to establish a spiritual connection between his spirit and our spirit. தேவனுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவருடைய ஆவிக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் இது ஆமா சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது இப்படிதான் தேவன் விரும்பினார். இப்படிதான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல டிசைன் பண்ணார். ஆனா பாவம் வந்ததுனால, அக்கிரமம் பெருகினதுனால, சாபங்கள் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு என்ன ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டுருச்சு. சரி, தயவாய் காலம் நிறைவேறின பொழுது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த இழந்து போன உறவை என்ன பண்ணி கொடுத்துட்டாரு நமக்கு, ஏசப்பா மீட்டு கொடுத்துட்டார். ரைட், இதெல்லாம் நம்புறோம். நம்ம ஏசப்பாவை நம்புறனால பிதாவோடு இணைக்கப்படுறோம், நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னும் பிதாவோட இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நம்முடைய ஆவி அவருடைய ஆவிக்குள்ளாக அந்த மகிழ்ந்து, அதாவது அதை அவருடைய அந்த ஸ்பிரிட்ல அவரோடு கூட இணைகிற ஒரு அனுபவம் நமக்கு இன்னும் ஏற்படவில்லை. அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் அது சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில இங்க வந்து உட்கார நேரமும் வெறுமனே நம்ம ஜெபிக்கிற நேரமும் இப்படிதான் இருக்குது. அது மாத்திரம்தான் நம்மளுடைய ஆவி தேவனோட ஆவியோடு இணைகிற நேரமா இருக்கு. மற்ற நேரம்லாம் நம்ம மாம்சத்தின்படி ஜாலியா உட்காந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த நாள் இந்த செய்திக்கு நான் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பேச இருக்கிறதான இந்த செய்தி கர்த்தர் எனக்குள்ளாக பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதான ஒரு காரியம். ஆகையினாலே அது நான் உங்களோடு கூட ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம எல்லாரையுமே தேவன் என்ன விரும்புறாருன்னா, வெறுமனே தேவ பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அவரோடு கூட ரகசியங்களை பேசும்படி, அவரோடு கூட இணைந்து, அவரோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கும்படியாக நம்மை ரகசியமான இடத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? ரகசியம்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க நான் தமிழ்ல தானே பேசுறேன், நான் ஏதோ இந்தியில தெலுங்குல பேசுற மாதிரி என்னை திருன்னு முறைக்கிறீங்க. தமிழ்ல புரியுதா உங்களுக்கு? ரகசியம்னா என்னங்க அர்த்தம்? ரெண்டு பேருக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிற விஷயம், அதுதானே. எனக்கு மட்டுமே வச்சிருக்கிறது பேர் ரகசியம் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் எனக்கும் இன்னொருத்தருக்கும் தெரிந்திருக்கிற விஷயத்தை தான் ரகசியம்னு சொல்லுவோம். ஒருவேளை எனக்கு மட்டும் ரகசியமா இருந்தா, ஒருவேளை இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன்ல பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. போனுக்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறது நல்லது.
ஒரு சிலர் வாட்ஸ்அப் கேலரி எல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதில் இருக்கிறதான சேட்டையோ போட்டோவும் யாரும் பார்க்க கூடாது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அது. போன்ல பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது ஓகே, ஏன்னா திருடுனானா அது அதையும் இப்பெல்லாம் ஹேக் பண்ணிடுறானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சிறு பிள்ளைங்க போங்க, ஏன்னு சொல்லி சொன்னா அது ரகசியம் அப்படின்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப கான்பிடென்ஷியல், யாருக்கிட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாவற்றையும் விட தேவன் தாம் விரும்பினவர்களுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களோடு கூட ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அண்ட் அதை எப்படி செய்ய விரும்புகிறார்னா, நம்மை ரகசிய அறைக்குள் அழைத்து சென்று நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உன்னத பாட்டில் கூட வாசிக்கிறோம், என்னை அறைக்குள் அழைத்து செல்லும். டேக் மீ இன்டு தி இன்னர் ரூம், மறைவான அறைக்குள் என்னை அழைத்து செல்லும், உம்முடைய அன்பிலே நான் களி கூறுவேன். இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் தலைப்பாய் வைத்திருப்பது ரகசிய அறைக்கான கடவுச்சொல், த பாஸ்வேர்ட் டு த சீக்ரெட் ரூம். நம்ம எல்லாரும் பாஸ்வேர்ட் போட்டு என்ன பண்றோம், போனை ஓபன் பண்றோமா இல்லையா? ஆமா தானே? இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரகசிய அறைக்கு போவதற்கான 6 பாஸ்வேர்டு உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமான பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு எல்லாருக்கும் பொது, தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ரகசியமா எனக்கு மட்டும் கிடையாது, தேவ பிள்ளைகள், தேவனை நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த பாஸ்வேர்டை கர்த்தர் கொடுக்கிறார். சோ ரகசிய அறைக்கான கடவுச்சொல். ஓகே, சோ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆவி, அவருடைய ஆவி இணைக்கப்படும்படி என்ன பண்றார்? அவரு விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். அது வெறுமனே பைபிள் படிக்கிறனாலையும் சும்மா ஜோம் பண்றனாலையும் மாத்திரம் கிடையாது. அவரோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு அன்பின் ஐக்கியத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 6 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, நீங்கள் இந்த ரகசியத்தை கர்த்தரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவை, you need to have a place. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிப்பதற்காக, நீங்கள் தேவனோடு கூட காத்திருப்பதற்காக உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இடம்லாம் இல்லைங்க, எங்க வீடே 10க்கு 10 ரூம் தான், இதுல போய் என்னத்த இடம்? அது 10க்கு 10 ரூமா இருந்தாலும் ஒரு மூலையை தேர்ந்தெடுங்க. ஒரு இடத்துல கான்ஸ்டன்டா உட்கார்ந்து ஜெபம் பண்ண நம்ம பழக வேண்டும். இப்போ எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட், ஏன்னா நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆன ஆள். என்னால ஒரு 10 நிமிஷத்துல ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. எந்திரிப்பேன், அங்க போவேன், என் மைண்டு பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் இந்த தேவனோடு கூட உறவு கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், முதல்ல என் கிட்ட உட்கார நீ பழகு. சும்மா 10 நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை, மணிக்கணக்கா உட்கார நீ பழகிக்கொள் ஒரு இடத்தை. இப்போ உதாரணத்திற்கு என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல ஒரு சேர் போட்டு, அதுதான் என்னுடைய பிரேயர் பிளேஸ். நான் அங்க மாத்திரம் தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், மற்ற இடங்கள்ல ஜெபம் பண்ணுவேன். ஆனா தேவனோடு கூட அன்பின் ஐக்கியத்துல இணைகிறதுன்றது வேற, ஜெபிக்கிறதுன்றது வேற. நம்ம ஜெபிக்கும் போது என்ன இடத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோம்? வல்லமைக்காக ஜெபிக்கிறோம், வெளிப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், பேய் ஓடும்படி ஜெபிக்கிறோம், அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம், கட்டுகள் உடைய ஜெபிக்கிறோம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் இருக்குது. அது ரகசிய அறையில மட்டும் தான் பண்ண முடியும். அது என்ன தெரியுங்களா? அவரை நேசிக்கிறதான ஒரு ஜெபம். A prayer that leads you to the intimate relationship with God. கர்த்தரோடு கூட நெருக்கமான உறவுக்கு உங்களை அழைத்து செல்லுகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம எல்லாருமே உதாசீனப்படுத்துறோம். ஏன்னா நமக்கு இப்ப எது பெருசா போயிடுச்சு தெரியுமா? ரெவலேஷன், வெளிப்பாடு வரணும், தீர்க்க தரிசனம் வரணும், அந்நிய பாஷை பேசணும், அப்புறம் நோய் நொடியெல்லாம் மாறணும். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஜெபமா இருக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்களாக இருக்கிறதே ஒழிய தேவனுடைய இருதயம் என்னவென்பதை புரிந்து கொள்ளுகிற ஜெபங்களை நாம் செய்வது இல்லை. அப்போ இந்த நாட்களிலே தேவனை நேசிக்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே, சத்தம் மட்டும் நல்லா வரும், ரொம்ப பிடிக்குமேலாம் சொல்லுவோம். ஐ லவ் ஜீசஸ் எல்லாம் வேற பைபிள் முன்னாடி எழுதி வச்சுக்கிறது. ஆனா அன்பு கூறுகிறவரோடு கூட செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறது கிடையாது. மற்ற நேரங்களில் நீங்க பண்ற ஜெபம், அவர் உங்களுக்கு தருகிற அபிஷேகம், அவர் உங்களுக்கு தருகிற வல்லமை, அவர் உங்களுக்கு தருகிறதான வெளிப்பாடுகள், இதுதான்.
ஆனா நீங்க அவருக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய அன்பு. உங்களுடைய அன்பு. இந்த அன்பை முதலாவது பிரத்யேகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு இடத்துல இருந்தது. நம்ம அதுக்காக வசனங்கள்லாம் வாசிச்சோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:7 சேர்ந்து வாசிப்போம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த இஸ்ரவேல் ஊர் முழுசுமே, அந்த தேசம் முழுசுமே மக்கள் எல்லாரும் தேவனை தேடுறவங்க தான், ரைட்டு. எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான், ரைட்டு. எல்லாருமே யெகோவா தேவனை வணங்குறவங்க தான், ஓகே. ஆனா அதுலயும் பிரத்யேகமா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பேரு தான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு பேர் வச்சவரே மோசே தான். மோசே தான் அந்த இனிஷியல் ஒர்க்கை ஆரம்பிக்கிறார். என்ன ஒர்க்கு? நீ தேவனை எல்லா நேரமும் தொழுது கொள்ளு, ரைட்டு. தேவனிடத்துல ஜெபி, தேவனிடத்துல வேண்டிக்கொள், எல்லாம் ஓகே தான். ஆனா உனக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் ஒண்ணு வேணும். அந்த இடத்துல நீ அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஐக்கியம் கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? அவர் உன்னை நேசிப்பதும் நீ அவரை நேசிப்பதும், அதுதான் ஐக்கியம். இந்த ஐக்கியம் கொள்ளுகிற அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தரை தேடுகிற யாவரும் இஸ்ரவேல் மக்கள் நல்லா கவனிக்கணும். எல்லாருமே தேவனுக்கு பயந்தவங்க தான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமா யெகோவாவை இன்னும் ரொம்ப வைராக்கியமா தேடணும்ன்றவங்க மாத்திரம் எதை தேடி போவாங்களாம்? ஆசரிப்பு கூடாரத்தை தேடி போவாங்க. See, everyone are called to be children of God. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலருடைய இருதயத்துல மாத்திரம் நான் இன்னும் தேவனை நேசிக்கணும்ன்ற ஒரு ஏக்கம் ஒன்று உருவாகும். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் இந்த நாளிலே தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பாஸ்வேர்ட் நான் சொல்லி கொடுக்க போறேன். யாருக்குமே தெரியாத பாஸ்வேர்ட். முதல் பாஸ்வேர்டு என்ன? உங்களுக்கென்று ஒரு இடத்தை, பிசிக்கல் பிளேஸ், எங்க இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு தானே, உண்மைதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறந்த ஒரு காரியம். இதுக்கு இன்னும் டீட்டெயிலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு நான் கடைசியா 6 பாயிண்ட் முடிக்கும் போது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லி முடிக்கிறேன். அதனால நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன், எல்லாரும் என்னை பாருங்க கண்ணை திறந்து. சரி சரி. இப்போ இந்த தேவனை தேடுகிறவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் விதமாய் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏசப்பா உன் அறை வீட்டிற்குள். So make a special room for you, உனக்கென்று. சோ இது வந்து எங்க எதான் சொன்னல, எங்க வீடு சின்ன ஒரு வீடா இருந்தாலும், ஒரே ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீடு, அந்த ரூம்ல ஒரு இடத்தை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா தெரிந்து எடுக்கணும். இடத்துல என்னங்க இருக்குது? இடத்துல ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான ஐக்கியத்தை நமக்கு உணர்த்துகிறதா இருக்குது. அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நான் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன்றது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அதனாலதான் அந்த இடத்தை நம்ம சொல்றோம். சோ முதலாவது என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் ஒன்று தேவைப்படுகிறது. அது ரூமா இருக்கலாம், இல்ல ஒரே ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு கார்னரா இருக்கலாம், ஒரு டேபிளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா நீங்கள் அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நான் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைக்கிறார், நான் அவரை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு உண்டாகணும். ரெண்டாவது பாஸ்வேர்ட், மேக் இட் a regular thing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அதை தொடர்ச்சியாக செய்ய பழகுங்கள். நிறைய பேரு ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க தான் ஆண்டவர் மேல பாசமே வரும். என்னதுங்க? ஆமா, நிறைய பேர் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எங்க இன்னைக்கு நைட்டு பிரேயர் இருக்கா? அமாவாசை ஜெபம் நம்ம சர்ச்சில் முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு பிரேயர் இருக்கா? அமாவாசை ஜெபத்தை அன்னைக்கு. அப்போதான் யோசிச்சு அவரு அப்போ அந்த நபர் ஃபோன் பண்றது எப்போ தெரியுங்களா பண்ணுவாரு? அமாவாசைக்கு தான் ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அமாவாசைக்கு தான் அவருக்கு பிசாசின் போராட்டம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அன்னைக்கு மட்டும்தான் கர்த்தரை நைட்டில் தேடணும்னு அவருக்கு தோணும் போல.
இப்ப பாருங்க, இந்த மாதிரிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. என்னதுங்க, எப்பயாவது தான் தேவனை தேடுறது, எப்பயாவது தான் வேதத்தை வாசிக்கிறது. சரி, அப்படியே வேதத்தை வாசிச்சாலும் ஐக்கியம் கொள்ளும்படியாக ஜெபிப்பது இல்லை, ஐக்கியம் கொள்ளும்படியாக வேதத்தை நம்ம தியானிப்பது இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் தியானிப்பது இல்லை. நிறைய நேரங்களில் சும்மா அப்படியே படிச்சுட்டே போயிடுறோம். இப்போ பாருங்க, மோசே இந்த 33ஆம் அதிகாரம் தான் நம்மளுடைய டாபிக். இந்த 33ஆம் அதிகாரம் பக்கமே எடுத்து வச்சுக்கோங்க, யாத்திராகமம் 33. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மோசே என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி 32வது அதிகாரத்துல கவனிச்சோம்னா அங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சிருந்தாங்க. பொன் கன்றுக்குட்டின்றது என்னது, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். விக்கிரக ஆராதனைன்றது தேவனுக்கு விரோதமானது. ஆனா அதை இவங்க செஞ்சு வச்சு அதனால பாவம் செஞ்சு அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்க மேல கோபப்பட்டு அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப கோபமாடுறாரு. ஏன், இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை சிலையை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, இவனுங்க செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா மோசேவும் இருந்தாரு, தேவனும் இருந்தார். அப்போ கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். உடனே மோசே ஜெபிக்கிறார், கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். உங்க சமூகம் இருக்கிறனால தான் எங்களை மக்கள்லாம் பார்த்தா என்னன்னு சொல்றாங்க, விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறாங்க. மற்றபடி யெகோவா தேவனுடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல்ல இருந்து எடுத்துட்டா இஸ்ரவேல் என்ற ஊருக்கு மதிப்பே இல்லை. ஆமா தானே? எங்க இஸ்ரவேல்ன்றது சின்ன ஊருங்க. இப்ப இந்த சின்ன ஊருக்கான அடையாளமே என்ன தெரியுமா, தேவன் அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். இப்படி அவர் இல்லைன்னா எரிகோ மக்கள் கானானியர்கள்லாம் பார்த்து பயந்துருப்பாங்களா? அட ஜுஜிபி பசங்க, சின்ன பசங்க, பொடி பசங்க வந்து நான் ஒரு 4 பலவான்களை அமுச்சு விட்டு என்ன பண்ணு, இஸ்ரவேல் மக்களை முறியடிச்சிருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர்கள் கர்த்தர் இவர்களோடு இருப்பதனால இவர்கள் விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வசனத்துல நம்ம பின்னாடி வாசிக்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த 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 ரகசிய அறையிலே தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவது நமக்கு எப்பவுமே தினசரி செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வாழ்கிற வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஜோம் பண்றோம். யாரும் ஜபம்லாம் பண்ணாமலாம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது பத்தாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். வெறுமனே முதல்ல ஜபமே இல்லாம இருந்தோம், இப்ப அட்லீஸ்ட் ஜெபிக்கனாச்சும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம்லாம் என்ன ஆகாது, இனிமேட்டு பத்தாது. இனிமே வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இனிமே நம்ம எதிர்கொள்ள போகிறதான காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் 10 நிமிஷம், 1/4 மணி நேரம்லாம் இனிமேட்டு பத்தாது. என்ன பிலீவ் பண்றது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டமா வேலை இருக்குது, காலையில் எந்திரிக்கணும், சமைக்கணும், அப்புறம் ஆண்கள் நான் போகணும், 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும், நைட்டு வர்றது 8 மணி ஆகுது, உடம்பு வலிக்குது. இப்படி போய் நம்ம ஆண்டவர் முன்னாடி சொல்ல முடியாதே. இப்படி போய் நீங்க என்கிட்ட சொல்லலாம், நான் உங்களுக்கு ஓகேங்க, சரி சரி பரவாயில்லைங்க, நான் ஆண்டவரா இல்லையே. ஆண்டவர் முன்னாடி போய் நீங்க சொல்ல முடியுமா? முடியாதே. அப்போ ஏதாவது ஒரு வழியில, வேற வழியே இல்லை, 24 மணி நேரத்துல பக்கத்துல இருக்கிற 1 மணி நேரம், பக்கத்து நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்கினாச்சு நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், தேவனோடு ஐக்கியம் கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, இப்போ முதலாவது சொன்னேன், இது என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவதா, அதை உங்களுடைய பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய, நீங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம், சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போறது, திரும்ப வீட்டுக்கு வந்து பேசுறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதை தவிர்த்து தேவனோடு ஐக்கிய கொள்ளுகிற நேரம் சொல்லி என்னத்தை சொல்ல முடியும்? இல்லையே. அப்போ இந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. அப்போ எப்படி பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவி நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும்? இன்னைக்கும் அப்போ உங்களை எல்லாம் பார்த்து என்ன தெரியுமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? ஆதாம் கேட்ட மாதிரியே உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ? பிசிக்கலா அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் கண்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வேர் ஆர் யூ கிடையாது. என் ஸ்பிரிட்டும் உன் ஸ்பிரிட்டும் என்ன ஆகல, கனெக்ட் ஆகல, தொடர்புல இல்ல, தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு டெய்லிக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஜோம் பண்ணிட்டு போற, என்னை நோக்கி என்கிட்ட அது கொடுங்க இது கொடுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு ஓடிடுறே ஒழிய, நான் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன்.
உன்னோடு கூட ரகசியங்களை பேச விரும்புகிறேன். ஆனா அந்த ரகசியங்களை பேசுறதுக்கு நீ என்னவா இல்ல, அவைலபிளா இல்ல. இந்த காரியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பேசுகிறார். ஆகையினால் நல்ல காதை திறந்து நல்லா கேளுங்க. உங்களோடு கூட உங்க சந்ததியை குறிச்சு, உங்களுடைய தலைமுறையை குறிச்சு, உங்களுடைய பிள்ளைகளை குறிச்சு தேவன் உங்களுக்கான ரகசியங்களை பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுவும் மெயினா ஆண்கள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளோட பேசுவார். யாக்கோபு அப்படித்தானே இருந்தாரு. யாக்கோபு நல்லா கவனிச்சீங்கன்னா தன்னுடைய 12 பிள்ளைக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னவர் யாரு? அவரு தான். அவர் பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் கூப்பிட்டு வாப்பா வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல. யாக்கோபே ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவர் என்ன பண்றாரு, 12 பேரையும் கூப்பிட்டு பாருங்க எப்படி அவர் வாயில் அந்த வார்த்தைகள் வந்ததுன்னு தெரியல. யாக்கோபும் ரொம்ப செமையான மனுஷங்க. ஒருவேளை அவர் ஏமாத்திரம் அப்படின்னா நம்ம பார்த்தாலும், அவர் வந்து இரவு வேளையில அந்த தேவதூதன் வந்தப்போ அவர்கிட்ட என்ன பண்றாராம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடன்னு இரவு முழுசும் சண்டை போட்டவர். சண்டை போட்டதுக்கு அடையாளமா அவருக்கு காலில் ஒரு நரம்பு வேற சுலுக்கி நொண்டி நொண்டி நடத்திருக்கிறார் வாழ்நாள் ஃபுல்லா. இப்ப நல்லா கவனிக்கணும். யாக்கோபு நமக்கு சிறந்த ஒரு உதாரணம். என்ன தெரியுங்களா? தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறதற்கும், குடும்பத்தின் தலைவனாக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து பிள்ளைகளை குறித்தும் சந்ததியை குறித்தும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் யாரு நமக்கு? யாக்கோபு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். சரி, அது போகட்டும். இப்ப நல்லா கவனிப்போம். இப்ப இந்த 2வது காரியம் என்ன சொன்னங்க, இது உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இந்த ஜெபம் இட் should cost you something. ஏதாவது ஒன்றை நீங்க விலைக்கிரயம் செய்து தான் நீங்க ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேர் ஜெபத்தை எப்படி தெரியுமா நினைச்சுக்கிறோம்? நான் சொல்றது புரியுது. நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிறோம், ஏதோ டைம் இருந்தா ஜெபிக்கலாம். ஆடம்பரத்திற்காக ஜெபிக்க கூடாது, தேவைக்காகவும் ஜெபிக்க கூடாது. என்னுடைய நேரமே இல்லைன்னாலும் நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் என்னுடைய தூக்கத்தினாச்சும் குறைச்சிக்கிட்டு நான் ஜெபிக்கணும். என்னுடைய வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதா, அந்த நேரத்தை நான் குறைச்சிக்கிட்டு நான் ஜெபிக்கணும். நண்பர்களோடு பேசுகிற என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்கு டைம் இருக்கா, அந்த நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய நேரத்தை விலைக்கிரயம் செய்தாவது நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள பழகி கொள்ள வேண்டும். unless and until you sacrifice, நீங்க தியாகமா அந்த நேரத்தை செய்யலன்னு சொல்லி சொன்னா இந்த ரகசிய அறையில உங்களால ரகசியங்களை என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சோ கர்த்தரோடு கூட ரகசியங்களை பேசணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 5 பேர் தான் ரகசியம் பேச போறீங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வேற ஏதோ தாட்ல சிந்தனையில யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பேசுறான், வில்லி கதை விடுறானா, இல்லை என்ன பண்றான்னு நிறைய பேர் அப்படி பாக்குறீங்க. நிறைய பேர் கண்ணை மூடிட்டீங்க. ரைட், ரகசிய அறைக்கு ஏற்கனவே போயிட்டீங்க எல்லாம். இனிமே என்னத்துக்கு எனக்கு பாஸ்வேர்ட்லாம் என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு கவனிங்களேன். நல்லா தயவு செஞ்சு எல்லாரும் பிரியமானவர்களை தயவு செஞ்சு கவனிங்க. பிசாசு பாருங்க வார்த்தையை கேட்கவே விட மாட்டேன்றான். நல்லா கவனிக்கணும். இப்ப பாருங்க 2வது காரியம் என்னதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அதை பழகி கொள்ளுங்கள். விலைக்கிரயம் செய்தாவது, விலைக்கிரயம் செலுத்தியாவது அந்த ஐக்கியத்திலே கர்த்தரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வதா, மேக் இட் எசென்ஷியல். உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதுங்க? ரகசிய அறை. உங்கள் வாழ்க்கையில் அது அத்தியாவசியம். அத்தியாவசியமா மனுஷன் வாழ்றதுக்கு தேவையானது என்னன்னதுங்க சொல்லுங்களேன்? உணவு, உடை, உறைவிடம். ஆமா தானே? மனுஷன் வாழ்றதுக்கு என்னதுங்க? உணவு, உடை, உறைவிடம். ஆமா தானே? இது இல்லைன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? ஆமா தானே? செத்து போயிடுவான். உணவுன்றது தண்ணி எல்லாம் சேர்த்துதான். அப்புறம் உடை, நிர்வாணமா ஒரு மனுஷன் இருக்க முடியாது. அடுத்ததா உறைவிடம். மழை வெயிலோ அடிச்சா எங்கேயாவது தங்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரம்னாச்சும் இருக்கணும், ஒரு கூரைனாச்சும் இருக்கணும், ஒரு கூரை கொட்டாயினாச்சும் இருக்கணும். ஸோ இது 3 இல்லைன்னா ஒரு மனுஷன் செத்துருவானா? இப்ப இதே போலதான் ஆவிக்குரிய மனிதன், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணுங்களா தெரியுங்களா? இந்த ரகசிய அறைக்குள் வரலன்னா அவன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற இந்த ரகசிய அறைக்குள்ள நீங்க வரலன்னா you will be spiritually dead. ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போயிடுவீங்க. நான் திரும்ப சொல்றேன்,
ரகசிய அறைக்குள் வந்து தேவனோடு ரகசியங்களை பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்களாக இருப்பீர்கள். உலகத்துல வேணா உங்களுக்கு ஒரு உயிர் இருக்கலாம், உலக மக்கள் உங்களை பார்த்து நடமாடுகிற ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? யூ ஆர் கன்சிடர்ட் டெட். இன்னைக்கு சபை எப்படி இருக்கான் தெரியுமா? மரித்த நிலையில் இருக்கிறது. நேற்று ஒரு தம்பியோட பேசிட்டு இருந்தேன். அந்த தம்பியும் ஊழியத்தில் இருக்கிறான். அந்த தம்பி போகிறதான அந்த ஆலயத்தில் ஒரு சில காரியங்கள் எல்லாம் விசுவாசிகள்னு சொல்ற அந்த மனிதர்களிடத்துல ஒரு சில பாவ காரியங்கள், அநியாயங்கள், பிசாசுடைய தாக்கங்கள்லாம் இருக்குது. இந்த தம்பி ஜோம் பண்ணும் போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துறாரு. அதை அவங்களோட கன்ஃபரண்ட், அதாவது நேருக்கு நேர் இவங்க பண்றது தப்புன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவன் இந்த தம்பி ஒரு உடன் ஊழியனா இருக்கிறான். ஆனா மேல இருக்கிறவங்க சீனியர் பாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யறீங்க, இதை திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, அஃபண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதனால சர்ச்சை விட்டு அவங்க நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பாஸ்டர், மூத்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருங்களா, இந்த தம்பிய அடக்கி வச்சிட்டார். நான் நேத்து என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு அதை நான் பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை என்னோட ஷேர் பண்ணான். ஆமாண்ணா இந்த மாதிரி இருக்கு, எங்க சபையில இந்த காரியத்தை என்னால பேசவே முடியல, பேசணும்னு சொன்னாலும் எங்க பாஸ்டர் அதை என்ன சொல்றாரு, பேசினீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, காயப்பட்டுருவாங்க, அவங்க சபையை விட்டு நின்றுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி போதகர்கள் இருக்கிறனால தான் சபை எப்படி தெரியுங்களா இருக்குது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான சபையா இருக்குது. ஒரு அருமையான போதகர் ஒருவர் ஒரு நாள் ஒரு காரியத்தை செஞ்சாராம். இது உண்மையா நடந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இல்லஸ்ட்ரேஷன், இது கதை இல்லை, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில நம்ம கூட அடக்க ஆராதனை இருக்கும். செத்து போனதுக்கு அப்புறம் தான் அடக்க ஆராதனை வைப்பாங்க. இவர் இப்பவே பிளான் பண்ணிட்டார், அடுத்த வாரம் காலையில 9 மணிக்கு ஒரு அடக்க ஆராதனை நம்ம சபையில இருக்கும், எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. எல்லாம் சர்ச்சு முடிஞ்சோன்னா பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் யார் என்னங்க 9 மணிக்கு அடக்க ஆராதனைன்றீங்க, அப்போ இவ்வளவு நாள் பணமா வச்சிருக்க போறீங்களா, இல்ல அப்போ யாரோ சாக போறாங்களா, தீர்க்கதரிசனமா சொல்றீங்களா, ஒன்றும் புரியல, நீங்க வாங்க 9 மணிக்கு, சனிக்கிழமை காலையில 9 மணிக்குன்றார். சரின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் காலையில எல்லாரும் சனிக்கிழமை யோசித்து பாருங்க, அந்த வாரம் ஃபுல்லா ஒருத்தனுக்கும் கை காலே ஓடி இருக்காருல்ல விசுவாசிகளுக்கு, 9 மணிக்கு அடக்க ஆராதனையா என்னது. கரெக்டா 9 மணிக்கு பார்த்தா உள்ள ஒரு சவப்பெட்டி இருக்குது. எல்லாம் வராங்க. பாஸ்டர் அங்கேயே சொல்லிட்டாரு, யாரும் சவப்பெட்டி கிட்ட வரக்கூடாது, எல்லாரும் அந்த சேர்லயே தான் உட்காரணும். நான் போய் பாருங்கன்னு சொல்லும் போதுதான் சவப்பெட்டிக்குள்ள எட்டி பார்க்கணும், யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ன உடனே இந்த பாஸ்டர் இப்படி மேடையில் நிற்கிறார். சவப்பெட்டி முன்னாடி இருக்குது, எல்லா விசுவாசிகளும் சேர்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவரு அடக்க ஆராதனை பண்ற மாதிரியே பாட்டுக்கிட்டுலாம் பாடுறாரு. பாட்டுக்கிட்டுலாம் பாடிட்டு இவர் என்ன பண்றாரு, கடைசியாக இந்த சவப்பெட்டியை நம்ம எடுத்துட்டு போய் குழிக்குள்ள வைக்க போறோம். அதனால கடைசியா என்ன பண்ணணுங்க, எல்லாரும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்கன்ன உடனே அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்ட் லைன்ல ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா எல்லாரும் கியூரியாசிட்டி, எது பெட்டிக்குள்ள யார் இருக்கிறா சவப்பெட்டிக்குள்ள. இப்ப எல்லாம் வராங்க. முதல் நபர் வருகிறார், இப்படி பார்த்துட்டு இப்படி போறாரு. முதல்ல அவர் முகத்தை பார்த்த உடனே பின்னாடி இருக்கிறவங்களாம் இவன் என்ன ரியாக்ஷன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. முகம்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு, அந்த ஆளுக்கு முகம் கருவடைஞ்சிருச்சு. எல்லாரும் வரிசையா பாக்குறவங்க எல்லாம் முகம் கருவடைஞ்சே போகுது. என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருந்தாராம், சவப்பெட்டிக்குள்ள ஒரு கண்ணாடியை வைத்திருந்தாராம். கண்ணாடியில யாருங்க தெரியவா, முகம் பார்க்குற கண்ணாடியில யார் தெரியவா, நம்ம தான் தெரியும். பாஸ்டர் சொன்னாராம், இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன், முடிஞ்சு போச்சு கதை. சர்ச்சுன்னு எதுக்கு இருக்குது, எல்லாம் நடமாடுகிற பிணங்களாக இருக்கிறீங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, செத்து போயிட்டீங்க. அதனால நீங்க என்னத்துக்கு பணமா வச்சு நாரிக்கிட்டு தான் இருக்கும். உங்களெல்லாம் தூக்கி நான் என்ன பண்ண போறேன், அடக்கம் பண்ண போறேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் அன்னைக்கு விசுவாசிகள்லாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அன்னைக்கு ஒரு புது மறுமலர்ச்சி வந்ததுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒருவர் இவ்விதமா ஷேர் பண்ணார்.
இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு பாஸ்டருக்கு எவ்வளவு தைரியம் வேணும் பாத்தீங்களா? நம்மளாம் அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சிருந்தா தான் நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு கதையா தான் கேட்டுட்டு இருக்கோம். சரி, கவனிங்க. இப்போ இந்த ஆவிக்குரிய ரீதியில நீங்க இதை நல்லா கவனிக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க சீக்கிரத்துல ஆவிக்குரிய ரீதியில செத்துருவீங்க. உங்களை ஒரு ரிவைவே பண்ண முடியாது. உங்களை சிபிஆரும் கொடுக்க முடியாது, நெஞ்சில தட்டினாலும் எழுப்பலாம் முடியாது. இந்த செத்து போன உடனே இப்போ பார்த்துருக்கிறீங்களா படத்துல டிவிலாம் என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? திரும்ப உயிரை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் சிபிஆர் ட்ரீட்மெண்ட்லாம் இங்க கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தா செத்தது தான். ஆனா சாகறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு தருணங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். மூணாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, இதை உங்களுடைய அத்தியாவசியமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி உணவு, உடை, உறைவிடம் இல்லைன்னா ஒரு மனுஷனால சர்வைவ் ஆக முடியாம செத்து போயிடுவானோ, அதே போல தேவனோடு கூட ரகசிய அந்த அறைக்குள் பிரவேசிக்காமல் அவரோடு கூட அந்த ஐக்கியம் கொள்ள முடியாமல் நான் செத்துருவேன். ஏங்க இந்த டயலாக்லாம் லவ் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? காதலன் சொல்லுவார் காதலிட்ட, ஏய் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். பக்கத்தில் இருக்கிறவன அப்படியே கோமா ஒரு எரிச்சலா ஒரு ஓங்கி கன்னத்துல ஒரு அற விடலாமான்னு தெரியும். பார்த்துருக்கிறீங்களா? லவ் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அவரு அந்த பக்கம் இருந்து சொல்லுவாரு, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்வார். ரெண்டு பேரும் சேர்ந்து சாகிறவங்களும் உண்டு, சூசைட் பண்ணிக்கிட்டு சாகிறவங்களும் உண்டு. ஒருத்தர் கிடைக்கலன்னு இன்னொருத்தர் சூசைட் பண்ணி சாகிறவங்களும் உண்டு. ரெண்டு பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் சேர்ந்து குடும்பத்துல வாழாம செத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் நான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, நீ இல்லைன்னா செத்துருவேன், நீ இல்லைன்னா செத்துருவேன்றவங்க கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துல பிள்ளைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் ஆப்பிரிக்காவில் இருப்பாரு, அந்த அம்மா அமெரிக்காவில் இருப்பாங்க. ஏங்க உங்களுக்குலாம் இல்லைங்க போன்லயே பேசிக்கிறோங்க, இல்லை இப்போ வாட்ஸ்அப் வீடியோ காலே வந்துச்சு, அதுவே போதும். அப்போ என்னத்துக்கு மெனக்கெட்டு விழுந்து விழுந்து லவ் பண்ணீங்க? நீ இல்லைனா நான் செத்துருவேன், நான் இல்லைனா நீ செத்துருவேன், என்னத்துக்கு இந்த மெனக்கெட்டு பேச்சு? பாருங்க, அழிந்து போகக்கூடிய காரியத்துக்கு மனுஷன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எமோஷனல் அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது தான். ஆனா உண்மையாலுமே ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய நிலையிலே தேவனோடு கூட ரகசியங்கள் அவன் பேசல, அவன் ஐக்கியம் கொள்ளலன்னு சொல்லி சொன்னா அவன் உண்மையாலுமே செத்தவன் தான். இங்க இது எமோஷன்லாம் கிடையாது, இது உண்மையா நடக்கக்கூடிய ஒரு காரியம். சபையில இன்னைக்கு 180 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? செத்து போயிட்டாங்க. இப்ப செத்து போனவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனங்க? சொல்லுங்களேன். மைக்கு தூக்கி போட்டு போயிடலாமா? என்னங்க ஒருத்தரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையான சும்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு ஆவியானவர் எப்படியாவது உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க மாட்டீரா? உலர்ந்து போய் எலும்புலாம் அங்கங்க செதறி கிடக்குது, சரீரம் அழுகி போய் வெறும் எலும்பு தான் இருக்குது. ஆனாலும் ஆவியானவரை நீங்க வந்து எங்களுடைய சபையை நீங்க உயிர்ப்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா சபைகளிலும் இதுதான் கதை. சபையில நல்லா வர்ஷிப் இருக்கிறதுனால சபை சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. சபையில பிரசங்க ரொம்ப அழகா நேர்த்தியா பாஸ்டர் அப்படியே பாயிண்ட் போட்டு அழகா பேசுறாருங்கன்றனால சபையில எழுப்புதல் இருக்குன்னு சொல்ல முடியாது. எழுப்புதல்ன்றது என்ன தெரியுமா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவனோடு இருக்கிறதான ஐக்கியம் அவசியம்ன்றதை ஒவ்வொருத்தனும் உணர்ந்து அந்த ரகசிய அறைக்குள் தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறது தான் உண்மையான எழுப்புதல். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த 33 எடுங்க. 33 யாத்ரா 33 15 இருந்து 16 வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்க வந்ததே எகிப்திலிருந்து, இவங்க போக போறது கானானுக்கு, இவங்க இருக்கிறது வனாந்தரத்துல. ஓகேவா? இப்ப இந்த வனாந்தரத்துல கொஞ்ச நாள் தான் சர்வைவ் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஜனக்கூட்டம் அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம், அங்க அவங்களுக்கு உணவு காரியங்கள்லாம் கொடுக்கிற அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் கர்த்தர் பரலோகத்தை திறந்து அவங்களுக்கு காடையும் மண்ணா இதெல்லாம் வர்ஷிக்க பண்ணார், அது வேற. ஆனா இங்க மோசே எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. மோசேவுடைய அந்த ஜெபம் தான், ஆண்டவரே நீங்க எங்க முன்னாடி உங்க சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து சொல்லுங்க, என்னங்க போட்டிருக்கு? கொண்டு போகாதிரும். we don't want to move. நாங்கள் நகர விரும்பவில்லை, ஏன்னா உங்க சமூகம் எங்க கூட இல்ல. ஏன்னா ஆண்டவர் கோச்சிக்கிட்டார்.
நம்ம லாங்குவேஜ் சொன்னா புணங்கிட்டார். எனக்கு ரொம்ப நாள் புரியல, என்ன புணங்குறதா, என்னது வார்த்தை? கர்த்தர் புணங்கிட்டார். என்ன புணங்கிட்டார்னா, இவனுங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவனுங்க கன்றுக்குட்டியை செஞ்சு இவனுங்க அதை வணங்க ஆரம்பிச்சுட்டானு. ஏன்னா மோசே அங்க போனாரு, மலைக்கு போனாரு, அவர் ஆளை காணோம், கூட போன யோசுவாவும் பாதியில நின்றுட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல. அதனால இவனுங்கெல்லாம் கன்றுக்குட்டியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க மோசே ஆனா என்ன சொல்றாரு, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. அடுத்த வசனம் பாருங்க, எனக்கும், வாசிக்கலாமா, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்ப நல்லா கவனிக்கணும், இங்க மோசே உன்னுடைய வாழ்க்கையில அவன் பண்ற ஒரு ஜபம். உண்மையா மோசே மாத்திரம் இஸ்ரவேலுக்கு இல்லைன்னா இஸ்ரவேல் என்னைக்கோ முடிஞ்சே போயிருக்கும் கதை. ஆனா தேவன் என்ன பண்றாரு, மோசே, அதனாலதான் அவனை பத்தி சொல்லும் போது அவன் சாந்த குணமுள்ள மனுஷன், மீக் பர்சன் சொல்லப்படுது. சாந்த குணம்னு என்ன அர்த்தம்? சும்மா இஷ்டத்துக்கு டென்ஷன் ஆகிறவன் கிடையாது, ரொம்ப அமைதலா இருக்கிறவன். இந்த அமைதலா இருக்கிறவங்க, சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ண முடியும்னா நல்லா பயன்படுத்த முடியும். ஏன்னா அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை சாதிப்பார். நல்லா கவனிங்க, இந்த சாந்த குணம் உள்ளவங்க கர்த்தரால நல்லா பயன்படுத்தப்படுவாங்க. ஆனா கோபக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பயன்படுத்தினாலும் அவங்க ரொம்ப ஷார்ட் டைமுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டெம்பரமெண்ட், அவங்களுடைய மூடே, அவங்களுடைய மனநிலையவே, அவங்க மனநிலையே அவங்களுடைய தேவன் அவங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்திற்கு தடையாக வந்து விடுகிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த மோசே என்ன பண்றாரு, இவ்விதமா ஜெபிக்கிறார், நீங்க உங்க சமூகம் என் கூட இல்லைன்னு சொல்லி சொன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோம். அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த ரகசிய அறைக்குள், தேவனோடு ஐக்கியத்திற்குள் நாம் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் நம்மளால வாழ முடியாதுன்ற ஒரு 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 கன்விக்ஷனுக்கு வரணும். ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கன்விக்ஷன் என்ன சொல்றது, ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இப்ப எப்படி தண்ணி இல்லைன்னா உங்களால வாழ முடியுமா? ஏங்க சொல்லுங்களேன், தண்ணி இல்லைன்னா உங்களால வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாம, சுவாசம் இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, அதே மாதிரி தேவன் இல்லாம, தேவனுடைய ஆவியினுடைய அந்த நிறைவு இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த ஒரு நிலைக்குள்ள, நம்ம நிலைப்பாட்டிற்குள்ள நம்ம வரலன்னு சொல்லி சொன்னா நம்மளால வருகிற நாட்களிலே கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. சோ மூன்றாவது காரியம் என்ன சொன்ன, மேக் இட் எசென்ஷியல். முதலாவது என்ன சொன்னேன், உங்களுக்கான ஒரு இடத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதா அதை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். மூன்றாவதா அதை அத்தியாவசியமாக்கி கொள்ளுங்கள். நான்காவதா இந்த ரகசிய அறை என்பது தேவன் உங்களுக்கு யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளுகிறதான இடம். The secret place is for knowing the person of God, who he is. அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற நேரம். இப்போ நல்லா கவனிக்கணும். நல்லா நினை பாருங்க, எல்லாரும் நினை பாருங்களேன். இப்போ நீங்க தேவன் யாருன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு யாருன்னா அதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு சிலர்லாம் இப்ப வாழ்க்கையில ரொம்ப காயப்பட்டவங்க, குடும்பத்துல உடைக்கப்பட்டவங்க கிட்டலாம் போய் இந்த மாதிரி காலத்துல, ஆபத்து காலத்துல, இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்த நேரத்துல கர்த்தர் உங்ககிட்ட எப்படி இருந்தாருன்னா அப்படியே அழுவாங்க அவங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஆமா தானே? அவங்ககிட்ட ஏன் அவங்க அழுகையில் அவங்க ஏன் அழுகணும்? ஏன்னா அந்த மாதிரி நேரங்களிலே கர்த்தர் என்னென்ன செஞ்சாருன்றத அவங்களால மட்டும்தான் அனுபவிச்சிருக்க முடியும். ஒரு சில நேரங்கள்ல அது ஒரு சில நேரம் வார்த்தையினால கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி உணர்வு உள்ளவங்களால தான் அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இப்ப நம்ம சாட்சி சொல்ற டைம்லாம் ஒரு சிலர்லாம் அழுதுகிட்டே சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ஆபத்துல இருந்து காத்து கொண்டார், ஒரு விபத்து வர இருந்தது, அந்த விபத்துல இருந்து நான் தப்பிச்சு பொழைச்சேன்ற அந்த அழுகை கிடையாது. கர்த்தர் இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், தேவன் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்ற உணர்வுல இருந்து வருகிற அழுகைதான் அந்த அழுகை. சோ இது எப்படி வந்தது அவங்களுக்கு? அவங்க அந்த சூழ்நிலையில, அந்த மரண பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாருன்ற அனுபவம் தான் அந்த அழுகையின் வெளிப்பாடாக
இருக்கிறது. சோ அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரகசிய அறைக்குள் போகும் பொழுது கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். ஜீசஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு வேற மாதிரி இருப்பார். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எனக்கு என்ன தேவையா இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் எனக்கு இருப்பார். இப்போ ஒரு கேத்ரின் குல்மன் என்கிறதான ஒரு தேவ மனுஷி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி நாட்களிலே ரொம்ப வயதானவங்களா தான் இருந்தாங்க. நல்ல தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ப்ராஃபட்டஸ், தீர்க்கதரிசினி. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க திருமணம் செய்யல. தேவனால அவங்க பயங்கரமா பயன்படுத்தப்பட்டாங்க. திருமணம் அவங்க செய்யல. அப்போ அவங்களுடைய கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க தெளிவா ஓரளவு பேசக்கூடிய நாட்களிலே அவங்கள இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ரொம்ப பழங்காலத்து ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்க, இதெல்லாம் ஓகே, தேவனால வல்லமையாக பயன்படுத்தப்பட்டீங்க, இதெல்லாம் ஓகே. பென்னிஹின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அந்த கேத்ரின் குல்மன் மூலமாக தான் தொடப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஊழியக்காரராக அவர் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் எழும்புவதற்கு அவங்க ஒரு தேவனுடைய கையில் இருந்த கருவியாக இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க திருமணமாகாம இந்த ஊழியத்தை செய்றீங்களே, இந்த காரியத்தெல்லாம் செய்றீங்களே, எப்படி அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, எனக்கு திருமணம் ஆகலைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஆக்சுவலி அவங்க யதார்த்தமா பேசினாங்க. திருமணம் ஒன்று திடீர்னு அந்த இன்டர்வியூ ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம தான் தப்பா கேட்டோம் போல அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். நான் இயேசுவை நான் திருமணம் செய்திருக்கிறேன். அவர் எனக்கு, உங்களுக்கெல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவர், உங்களுக்கு எனக்கு அவர் அப்பா, எனக்கு கணவர், எல்லாமே அவர் தான். இப்ப பாருங்க, இந்த காரியத்தை ஒருத்தங்க அனுபவிக்காம இந்த விஷயத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ கொஞ்சம் முகம் கொஞ்சம் நார்மலாச்சு. இல்லைன்னா அவர் ஏதோ தப்பா கேள்வி கேட்ட மாதிரி நினைச்சிட்டார் அவர். அப்போ கவனிக்கணும். ஆனா அந்த அம்மா, வயசான பாட்டி அம்மா, அவங்க அவ்வளோ தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் ரொம்ப யோசிச்சேன். அப்போ அவங்க எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் உலக பிரகாரமா அவங்களுக்கு கணவன் இல்லைன்ற எந்த ஒரு ஏக்கமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்த ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த தேவனை அறிந்து கொள்வது, டு நோ ஹூ ஹி இஸ், அதுதான் ரகசிய அறைக்கான 4வது காரியமாக இருக்கிறது. ஸோ இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் சொன்னல, ஜபத்துல வரும்போது என்னத்துக்கு ஜெபிக்கிறோம்? அபிஷேகம் ஜெபிக்கிறோம். இப்ப நைட்டு 10 to 11 அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம். அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, பிதாவினிடத்துல கேளுங்க, உங்களுக்கு அந்நிய பாஷையை தருவாருன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இதெல்லாம் பெற்றுக்கொள்றீங்க, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, வசனங்களை புரிந்து கொள்ளுதல், பகுத்தறிதல், இதெல்லாமே ரைட்டு தான். ஆனா இதை தாண்டி ஏசப்பா உங்களை நான் இன்னும் நெருக்கமா நீங்க யாருன்றத நான் புரிஞ்சிக்கணும், நீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஜபத்தை நம்ம என்ன பண்றதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. இதுதான் ரகசிய அறையில நம்ம செய்யறதான ஜபம். மற்ற இடங்களை நீங்க செய்யற ஜபம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? நம்ம சொன்னோம் இல்லையா, அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறது, வரங்களுக்காக ஜெபிப்பது, வியாதியஸ்தர்களுக்கு சுகமாகணும்னு ஜெபிப்பது, பாதுகாப்பிற்காக ஜெபிப்பது, பிசாசு விரட்டி ஜெபிக்கிறது, வானமண்டல வல்லமைகளோடு கூட யுத்தம் செய்யும்படி ஜெபிக்கிறது, இதெல்லாம் ரைட்டு தான். அந்த ஜபங்களையும் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம எந்த ஜபத்தை செய்யணும் தெரியுமா? கர்த்தாவே நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நம்மளை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் இதுக்கு மேலும் நம்மளை அறிஞ்சு கொள்றதுக்கு அவர் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம தான் இன்னும் அவரை என்ன பண்ணாம இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். அப்ப இந்த அறிவை கர்த்தர் எங்க தெரியுமா தர்றாரு? இந்த மூளைக்கு தர்றது இல்ல, நம்முடைய ஆவிக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ அதனாலதான் 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்த ஆவியானவர் என்ன பண்றாராம், ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ கர்த்தருடைய, நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய காரியங்கள், தேவன் யார் என்பதை நீங்க எப்படி அறிய முடியாது தெரியுமா? உங்க மைண்ட்னால நீங்க அறிய முடியாது. நல்லா கவனிக்கணும். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனோன்னு தியாலஜி நின்னு போயிடுது. தியாலஜி என்னதுங்க? இறையியல் அப்படின்றது என்னது? ஒரு மனுஷன் வசனத்தை வச்சு, வசனத்தின் அடிப்படையில் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் யாருன்றதை நீயே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பேசிக் தான்.
ஆனா அதை தாண்டி தெரிந்து கொள்வதற்கு இருக்குது. அந்த தெரிந்து கொள்ளுதல் மைண்ட் அளவுல கிடையாது. அந்த தெரிந்து கொள்ளுதல் எங்க தெரியுமா? ஆவியில நடக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க எல்லாரும் என்னைய பாருங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னைய பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனை அறிந்து கொண்ட பிரகாரமா அறிந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல. நம்ம மூளைக்கு எவ்வளவு எட்டுமோ அவ்வளவுதான் அறிஞ்சிருக்கிறோம். அதனால அதோட நிறுத்திடலாமா? போதுங்க, என் மூளைக்கு இவ்வளவுதாங்க எட்டுது, அதுக்கு மேல கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதனாலதான் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளால நிற்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மூளையில கர்த்தரை பத்தி என்ன அறிஞ்சுக்கிட்டோமோ அதோடய நம்ம நின்னுட்டோம். ஆனா அதை காட்டிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவிக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார் இல்லையா? இதை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு மனசு இல்ல, நேரம் இல்ல, டைம் இல்ல, டயர்டா இருக்குது, வேலைக்கு போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். ஆனா தேவனை அறிந்து கொள்வதற்கான அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆவி ஆயத்தமாக இல்லை. இப்ப இந்த ரகசிய அறையில நம்ம செய்யக்கூடியதான 4வது காரியம் என்ன தெரியுங்களா? தேவனை நாம் அறிந்து கொள்கிறோம். எந்த அறிவு? மூளையில் இருக்கிற அறிவு இல்ல, ஆவியிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான அறிவு. 18வது வசனம் பாருங்க, 33:18 வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு, ஏங்க அப்ப 4 பேர் தான் முழிச்சிருக்கிறீங்களா? 4 பேர் தான் வசனம் படிக்கிறீங்க, சத்தமா தான் படிங்களேன். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். போதும். இப்ப நல்லா கவனிக்கணும், மோசேயோட ஜெபம் என்ன? உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். மோசேவுக்கு தேவன் யார் என்பது நல்லா தெரியும். ஏன்னா பார்வோனுடைய கையிலிருந்து விலக்கி மீட்ட அந்த 10 வாதைகளை பார்க்கும் போதே அவனுக்கு ஆட்டம் கண்டிருக்கும். அவன் நடுங்கி போயிருப்பான். டே அப்பா, இவங்க தேவன், இந்த யெகோவா தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக என்னென்ன காரியங்கள்லாம் எகிப்துல செஞ்சாருப்பா அப்படின்னு. அதுலயே அவன் மூளைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் யார் என்பதை என்ன பண்ணிட்டான்? மோசே புரிந்து கொண்டான். மோசையோட லைஃப் 3 பாகமா பிரிக்கலாங்க. மோசே எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தான்? 120 வயசு வரைக்கும் இருந்தான். அது 3ஆ பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? எத்தனை வரும்? 40. முதல் 40 வருடங்கள் அரண்மனை. அடுத்த 40 வருடம் ஓரேப் என்கிறதான மலையில அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அடுத்த 40 வருடம் அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்திட்டு வந்தான். இப்ப இந்த இந்த முதல் 40 வருடம் உலக பிரகாரமான அறிவு, ரைட்டா? அடுத்த 40 வருடம் ஓரேப் என்கிற மலையிலே, சீனாய் மலையிலே, ஓரேப் என்கிற மலையில அந்த எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியை பார்த்தான் இல்லையா? அந்த டைம்ல அவனுக்கு என்ன அறிவு வந்துச்சு? அவனுக்கு ஆவியிலே ஒரு கிளாரிட்டி, அவனுடைய ஸ்பிரிட்ல கர்த்தர் யார் என்பதை அந்த 40 இயர்ஸ்ல நல்லா கத்துக்கிட்டான். அந்த 2 கத்துக்கொண்ட காரியத்தையும் தான் எங்க அவன் வெளிப்படுத்தின பிராக்டிக்கல் எங்க பண்ண? அவன் அடுத்த லாஸ்ட் 40 இயர்ஸ் 80 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 120 வயசு வரைக்கும் அங்க கற்றுக்கொண்ட உலக அறிவு, இந்த 40 வருடத்துல கற்றுக்கொண்ட தேவனுடைய ஆழங்கள், இதெல்லாம் சேர்த்துதான் அவனால் என்ன பண்ண முடிஞ்சது? 40 வருடம் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தின் வழியாக அவனை நடத்த முடிந்தது. நான் சொல்றது புரியுதா? மோசேவை பாருங்க, தேவன் எவ்வளவு அழகா ரெடி பண்ணியிருந்தார். மோசேவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் அழகா பிளான் பண்ணி 40 வருஷம் உனக்கு என்ன வேர்ல்ட்லி ட்ரைனிங், உலக பிரகாரமா அரண்மனை ரேஞ்சில் உனக்கு என்ன ட்ரைனிங் இருக்கோ அந்த ட்ரைனிங் மண்டைக்கு. அடுத்த 40 வருஷம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து உனக்கு என்ன ட்ரைனிங்? செடி எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்படி கருகி போகாம இருக்குன்னு பார்க்க போறான். அப்பதான் தெரியுது தேவனால என்ன பண்ண முடியும். செடியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கருகி போகாம சாம்பல் ஆகாம அதுக்குள்ள இருந்து கர்த்தரால பேச முடியும்ன்ற வெளிப்பாடுலாம் அவனுக்கு எப்ப கிடைச்சது? அந்த 40 வருஷத்துல தான். அந்த 40 வருஷத்துல தான் கர்த்தர் எல்லா காரியங்களும் அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். நமக்கு எழுதப்பட்டதெல்லாம் கம்மி தான். ஆனா கண்டிப்பா நான் நம்புற ஒரு காரியம் என்னன்னா, 40 வருஷத்துல ஸ்பிரிச்சுவலா நிறைய லேர்னிங் மோசேக்கு இருந்திருக்கும். இப்ப இது ரெண்டையும் போட்டுதான் இஸ்ரவேல் லட்சக்கணக்கான மக்கள் அவர் என்ன பண்றாரு? மோசே வழி நடத்தி வருகிறார். சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க மோசே சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு கடைசியா அவர் சொல்ற காரியம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். After learning every nook and corner of education in the world, உலகத்திலே சிறந்த கல்வி அந்த காலத்துல எகிப்துல தான் இருந்துச்சு.
அந்த கல்வியை பெற்ற மனுஷன். அடுத்ததா 40 வருஷத்துல தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து பயங்கரமா தேவனோடு உறவு கொண்ட மனுஷன். இப்ப ஒரு ஜெபம் பண்ற ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அப்போ இதுதான் ஃபைனல் அவருடைய ரெக்வெஸ்டே அதுதான். ஒருவேளை தேவன் அவனை கானானுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னப்ப இவர் என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தாவே என்னை மன்னியும், தயவு செஞ்சு என்னை கானானுக்கு கூட்டிட்டு போகணும்லாம் ஜெபம் பண்ணல இவர். எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிடுங்க, கஷ்டப்பட்டு 40 வருஷம் வந்துட்டேன், என்னை என்ன பண்ணுங்க, கானானுக்கு கூட்டிட்டு போங்க, அப்படி ஜெபம் பண்ணல. இவருடைய கடைசி ஜெபம், இதுக்கப்புறம் ஜெபம் பண்றாரு. ஆனா பர்சனலா தனிப்பட்ட விதத்துல மோசேவினுடைய பர்சனல் பிரேயர் என்ன தெரியுமா? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். சோ அந்த சீக்ரெட் பிளேஸ், ரகசிய அறையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? we see the glory of God revealed in our lives. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை நம்முடைய கண்களினாலே நம்மளால பார்க்க முடியும். எங்க? ரகசிய அறையில. ஐந்தாவதா, இந்த ரகசிய அறையில் இருக்கும்போது there will be results. அங்கே பலன் இருக்கும். ரகசிய அறையில ஜெபம் பண்றதுனால பலன் இல்லாமல் போகவே போகாது. வசனத்தை வாசிங்க, 19 வசனத்தை வாசிங்க. 34 சாரி, யாத்திராகமம் 34:19 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 34:19 வாசிங்க சத்தமா. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் மோசேயோட என்ன பண்ணாருங்க? சீனாய் மலையில பேசினார். பேசிட்டு அவன் கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்ததுங்களா? பிரகாசித்தது. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னாச்சுங்களா? மோசேயோட முகம் பிரகாசித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்திருக்கிறான், கர்த்தருடைய மகிமையை அவன் பார்த்திருக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் கீழே வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. மக்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய முகம் அப்படியே ஜொலித்ததுனாலே அவன் முன்னாடி ஒரு துண்டு, ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்ட பேசினான். யோசிச்சு பாருங்க அவனுடைய முகம் எப்படி ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை அவனுடைய முகத்திலே வெளிப்பட ஆரம்பித்தது. நான் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லணும், நல்லா கவனிங்க. எல்லாரும் நீ பாருங்களேன், எல்லாரும் நீ பாருங்க. நீங்க பைபிளை படிக்கிறீங்களா இல்ல கண்ணை மூடி தூங்கிட்டீங்களான்னு தெரியல, இப்படியே தான் இருக்கிறீங்க எல்லாரும். நிறைய பேர் எல்லாரும் என்னைய பாருங்க. வசனம் சொல்லும்போது மட்டும் கீழே பார்த்தா போதும், மற்றபடி என்னைய பாருங்க. இப்ப கவனிக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனோடு கூட இருந்ததுனால மோசேவனுடைய முகம் என்னவாமாச்சுங்க? பிரகாசமா மாறுனுச்சு. இப்போ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் நல்லா, இப்ப நான் சொன்ன உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு கணவனும் மனைவியும் திருமண மஞ்சத்திலே இணையும் பொழுது பிள்ளைகள் பிறகுறாங்களா? அம்மாவா இல்லையா? எங்க எப்படிங்க? அம்மா தானே. கணவனும் மனைவியும், இது உலகத்தில் நடக்கிறத நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல, கணவனும் மனைவியும் இணையும் பொழுது திருமண மஞ்சத்திலே பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். பெற்றெடுத்தல், பேரிங் ஃப்ரூட். அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலையிலே தேவனுடைய ஆவியோடு இணையும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்கு ஃப்ரூட்ஸ், கனிகள் உண்டாகும். நான் சொல்றது புரியுதா? நீங்க உங்களையும் தேவனையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு கணவன் மனைவி நீங்க புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி இணைக்கப்படும் பொழுது பிள்ளைகள் உருவாகிறார்கள், சந்ததி உருவாகுகிறது. இப்ப இதே மாதிரி தான் தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் இணையும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அங்கே ஒரு பலன், அங்கே ஒரு 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 ஃப்ரூட்ஸ், கனிகள், பலன்கள் உண்டாகுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ அந்த போதனையை ரொம்ப அழகா செஞ்சார். வாசிக்கலாமா? யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4 சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் 15:4. வாசிக்கலாமா? என்னில், எங்க எடுத்துட்டீங்களா பைபிள? என் பக்கம் சொல்லுங்க. 150 சீக்கிரம் எடுங்க.
யோவான் 15:4 சேர்ந்து வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பேசப்போ ரொம்ப அழகா சொல்றாரு. எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றாருன்னா, திராட்சை செடி, திராட்சை கொடி. செடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா கொடி செடி மேல படர்ந்து இருந்தாதான் கொடியினால என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். இப்போ இதேதான் இந்த ரகசிய அறையில நாம் தேவனோடு கூட உறவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுது தெரியுங்களா? கனி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. என்னங்க? கனி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சோ ஒரு மனுஷன் ஆவியின் கனியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொன்னா அவன் என்ன பண்றான்னு அர்த்தம்? உண்மையாலுமே ரகசிய அறையிலே தேவனோடு கூட இணைந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அதே ஆப்போசிட்டா வச்சுக்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கனி இல்லைன்னா அவன் தேவனோடு கூட நேரத்தை சொல்லுங்களேன். எனக்கு என்ன கையை இப்படி காமிச்சா கூட ஒரு குழு கொடுத்தா கூட சொல்ல மாட்டேன்றீங்க. நேரத்தை அவன் என்ன பண்ணல? செலவழிக்கலன்னு அர்த்தம். இந்த ஸ்கூல்ல வாய்ப்பாடு கேட்கும் போது, டேய் 4-2 எவ்வளோடா? பின்னாடி பசங்களாம் நமக்கு உதவி செய்யற நண்பர்கள், டேய் 8டா 8 மிஸ் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கை காமிச்சா கூட நீங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, இப்ப கவனிங்க. கனிகள். சோ கனிகள் இருந்தா அவங்க வாழ்க்கையில கனி இருக்குன்னு சொல்லி, ஆவியின் கனி இருந்தா அவங்க என்ன பண்றாங்க? தேவனோடு கூட உறவு கொள்ற ரகசிய அறையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப கனி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஜபம் இல்ல. ஜபம் இருக்கலாம், ஆனா தேவனோடு கூட ரகசிய அறையில அவங்க உறவு கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ரகசிய அறையில் இருக்கும் போது நடக்கக்கூடிய பலன் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கனி வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி அதுக்குதான் என்ன உதாரணம் சொன்னேன்? எப்படி ஒரு கணவனும் மனைவியும் திருமண மஞ்சத்தில் இணையும் பொழுது பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்களோ, கனி, கற்பத்தின் கனி உண்டாகிறதோ, அதே போல தேவனும் தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆவியும் இணையும் பொழுது கர்த்தர் விரும்புகிறதான அந்த ஸ்பிரிட்டினுடைய கனிகள். ஓ ஜீசஸ், கம் ஆன். எல்லாரும் நீங்க இந்த நாள்ல புரிஞ்சுக்கணும். நான் இது ரொம்ப ஒரு ஆழத்தோட நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே இது ஏதோ சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு சும்மா போயிட்டு இருக்கிறோம். கிடையாதுங்க. தயவு செஞ்சு இதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க, இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆவி கனியற்ற ஆவியா இருக்கும் பொழுது சீக்கிரத்துல அந்த கொடியை கர்த்தர் நறுக்கி போடுவார். ஆனா கனி கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கும் பொழுது அது மிகுந்த கனி கொடுக்கும்படி நம்ம இன்னும் அழகா நம்ம பக்குவப்படுத்தி இன்னும் அழகாக்கி கொண்டே இருப்பார். காரணம், இன்னும் அவருடைய மகிமைக்கான கனியை நாம் கொடுக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த சத்தியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க உள் மனசுக்குள்ள இதை போய் எழுதி வச்சிருங்க. இதை மறந்துடாதீங்க. ஸ்கூல்ல டீச்சருங்க சொல்ற மாதிரி வாய்ப்பாடெல்லாம் மறந்துடாதான்னு சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், மறக்காதீங்க. உங்க ஆவிக்கு கனி அவசியம். அந்த கனியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இடம் எது? ரகசிய அறையிலே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும் போது மாத்திரமே இந்த கனி உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரனாலேயோ, உபவாச ஜபத்துல உட்கார்றனாலேயோ, சும்மா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்றனாலேயோ, வர்ஷிப் பண்றனாலேயோ கனி உண்டாகாது. தேவனோடு கூட ரகசிய அறையிலே நீங்கள் இணைந்து உங்கள் ஆவிலே கனி வெளிப்பட வேண்டும் என்று ஒரு ஏக்கமும் ஒரு விருப்பமும் இருந்தால் ஒழிய நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் கனி கொடுக்கிறவர்களாய் அவருடைய திராட்சை தோட்டத்திலே நிலைத்திருக்க முடியாது. ஐந்தாவதா நான் சொல்லிட்டேன். சோ பலன்கள் இருக்கும். ஆறாவதா கடைசியாக, it will draw others to God. மற்றவர்களை இது தேவன் பக்கமாக இழுக்கும். 6 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவது வரலாமா? முதலாவது என்னதுங்க? ரகசிய அறையில் இருக்கும் போது முதலாவது நமக்குன்னு ஒரு இடம் வேணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? அதை ரெகுலர், அதை தினம்தோறும், அதை எப்படியும் தினம்தோறும் செய்கிற ஒரு பழக்கம் வேண்டும். மூன்றாவதா அது அத்தியாவசியமாக இருக்க வேண்டும். நான்காவதா
தேவனை யார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஐந்தாவதா, அதனாலே பலன் இருக்கும், கனி இருக்கும், இப்பதான் சொன்னேன். ஆறாவதா, இதனால் மற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனிடத்திலே ஈர்க்கப்படுவார்கள், அவங்க தேவனை தேடி வருவாங்க. வசனத்தை வாசிப்போம். 33வது அதிகாரம், அதே யாத்திராகமம் 33:10 வாசிங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். நல்லா கவனிக்கணும். இப்போ மோசே கிட்ட தேவன் பேசுறாரு. ஆனா அதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா? ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசல் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இவங்க யாரை பணிச்சுக்கிட்டாங்க? மோசேவை கிடையாது. மோசேயோ ரொம்ப பெரிய ஆளாயிட்டாருப்பா, கர்த்தர்லாம் இவர்கிட்ட வந்து பேசுறான்றனால மோசேக்கு பயந்து இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க வந்துச்சு, கர்த்தருடைய மேகஸ்தம்பம் வந்துச்சு. காரணம் என்ன? மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ரகசிய அறையிலே தேவனோடு கூட பேசுகிற மனுஷனாய், எப்பொழுதுமே ஆசரிப்பு கூடாரத்தில் காத்திருந்து தேவனோடு உறவு கொள்ளுகிற மனுஷனா இருந்ததுனாலே அந்த ஆவியிலே அந்த கனியை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை மாத்திரம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே அவர் எதுவுமே செய்யல, தேவனோடு கூட நேரத்தை செலவழிச்சார், அவ்வளவுதான். இந்த பக்கம் மக்கள் எல்லாம் அவர்கள் பக்கத்திலே ஈர்க்கப்பட்டார்கள். என் லைஃப்ல இருந்து நான் சொல்றேனே, எல்லாரும் கவனிங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 வருஷமாக தான் நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். உங்களெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்கேன். இந்த ஜெப நேரங்களில் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது நான் கடைசி ஜெபத்தை பண்ண சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபத்தை முடிச்சாச்சு. அப்போது அங்கேருந்து தான் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன் அப்படின்னு. அப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் தேவ பிரசன்னத்துக்காக பலமுறை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் யாருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன்னா சாட்சிலாம் சொல்லலை. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலை. ஆனால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்போ எந்த அளவுக்கு நான் தேவனிடத்தில் அதிகமாக தனிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அப்போ என்னுடைய சாதாரண ஜெபம் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக மாறிடுச்சு. என்னுடைய 2 நிமிஷம் ஜெபம் கூட, நான் இது பெருமைக்காக சொல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நான் சொல்றேன். இது ட்ரிக்கு. இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு. நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருக்கமா ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க 2 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், இது எல்லாமே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், ஐக்கியப்படணும். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். அப்போ நான் தம்பி இவங்கெல்லாம் பார்ப்போம் அவரை பற்றி. அப்போ அவரை பற்றி பேசும்போது நிறைய காரியங்கள், அவர் கர்த்தருடைய காரியங்களை நிறைய பேசுவார், ஆவிக்குரிய காரியங்கள்லாம் நிறைய பேசுவார். அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, அப்போ இந்த அளவுக்கு அவர் பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வார்? ஐக்கியம் கொள்றது சாதாரணம் கிடையாது. நீங்க தியாகம் செய்யணும். நீங்க தியாகம் செய்யாம ஐக்கியம் பண்ண முடியாது. ஏங்க, இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, என் மனைவியோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எங்க அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரியே நான் எங்க அம்மா அப்பாவோட இருந்துகிட்டு என் மனைவியோட இருக்கணும்னு நான் செய்ய முடியுமா? என் மனைவியை நான் தெரிஞ்சுக்கணும்னா எங்க அம்மா அப்பா கிட்ட நான் செலவழிக்கிற நேரத்தை நான் குறைச்சிக்கணும். அப்புறம் என் மனைவி கிட்ட நான் செலவழிச்சேன்னா என் மனைவியை நான் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நான் எங்க அம்மா அப்பாவோடையும் நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் என் மனைவியை நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம்ம எந்த அளவுக்கு ஐக்கியப்படுத்தி கொண்டு தேவனோடு நம் நெருங்கி வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மற்ற காரியங்கள், நீங்க சின்ன ஜெபமா இருக்கலாம், ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய சாதாரணமான ஒரு வாழ்க்கை, நீங்க பேசுற 2 வார்த்தையா கூட இருக்கலாம், அது மனிதனுடைய இருதயத்தை, அவனுடைய சிந்தையை, அவனுடைய காரியங்களை தொடுகிறதாக மாற்றப்படும். காரணம் என்ன தெரியுமா?
நீங்க ரகசிய அறையிலே அவரோடு கூட செலவழித்ததான நேரம். அல்லேலூயா. அப்ப நான் சுதா கிட்ட சொன்னேன், சுதா இந்த மாதிரி இந்த சிஸ்டர் சொல்றாங்க, அப்ப யோசிச்சு பாரு, நம்ம சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு இந்த எஃபெக்ட்னா, நிறைய ஊழியக்காரங்களாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் மணிக்கணக்கு அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்களோட லைஃப்லாம் கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும் இல்லையா? மனிதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே வந்து நிக்கிறான், கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துச்சு மேகஸ்தம்பம் மாதிரி. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், கூடாரத்துல இருந்து உள்ள இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு வந்து வாசல்ல வந்து நின்று என்ன பண்றாங்க, பணிந்து கொள்ளுகிறார்கள். மோசேக்கு முன்னாடி இல்ல, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. 6 காரியங்களை சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாரும் எழுந்துச்சு நிக்கலாமா? 6 காரியங்களை நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நம்ம எப்பயுமே இந்த ஜெப நேரத்தை முக்கியத்துவப்படுத்துறது நல்லதுதான். ஆனா ஜெப நேரத்துல அதை தாங்க இதை தாங்க, அதை துரத்துங்க இதை துரத்துங்கன்னு ஜெபம் பண்றது மாதிரியே, அதை விட இன்னும் அதிகமா நான் என்ன தெரியுங்களா, நம்ம இன்னும் அதிகமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். உம்முடைய மகிமையை காண்பித்தருளும். ஷோ மீ யோர் க்ளோரி. உம்மோடு கூட ரகசிய அறையிலே நானே உம்மோடு கூட நான் இருக்கணும். உங்களோடு கூட நான் நேரம் செலவழிக்கணும். உங்களோடு கூட நான் நேரம் செலவழிக்கிறதுனாலே அதனுடைய கனியை நான் பார்க்கணும். இது இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மனுஷனை நம்ம வாழ மாட்டோம். எல்லா சாதாரண மனுஷன் வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். மற்ற மனுஷன் வாழ்ற வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் வேண்டும். அந்த வித்தியாசம் இல்லைன்னா நம்ம எதற்கு கிறிஸ்தவர்களா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாருன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. ஒருவேளை இவ்வளவு நாட்களாய் ஜெபம் இல்லாம இருந்திருந்தீங்கன்னு சொல்லா கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆமா ஆண்டவரே, நான் உங்களோடு கூட ரகசிய அறையில உங்களோடு நேரம் செலவழிக்கிறத நானு வீணடிச்சிட்டேன், நேரத்தை வீணடிச்சிட்டேன். பல காரணங்களை சொல்லி உமோடு கூட நான் நேரம் செலவழிக்கல. கர்த்தர் என்ன தயவா மன்னிங்க. இப்போ நான் உங்களோடு கூட ரகசிய அறையில உமோடு கூட நான் உறவு கொள்ள வருகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், கர்த்தாவே அப்பா, எனக்கு உமோடு கூட அந்த ஐக்கியம் கொள்ளுகிற அந்த 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 வாய்ப்பை எனக்கு தாங்க. இவ்வளவு நாள் நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, ஆனா நான் அதை நழுவ விட்டுட்டேன். இவ்வளவு நேரம் எனக்கு நேரத்தை கொடுத்தீங்க, சும்மா நேரம் இருக்குது, போர் அடிக்குது, அதை செய்யுது இதை செய்யறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்களை செஞ்சு நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன். ஆனா நான் உங்களோடு கூட அந்த ஐக்கியம் கொள்ளுகிற நேரத்தை என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய செவிகளை திறந்து இந்த காதுகளை திறந்து இந்த வார்த்தையை கேட்பதற்கு எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த நாளில இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்களுடைய கரங்களை உயர்த்துங்களேன். எல்லாரும் வேணாம், எல்லாரும் சும்மாலும் தூக்க வேணாம். உண்மையாலுமே டிசைட் பண்ணீங்கன்னா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வருகிற எல்லா நாளும் அதை கடைபிடிக்கணும். ஆகையினாலே நல்லா, ஏன்னா தேவன் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல நீங்க இதை தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்பா, நான் உமோடு கூட அந்த ரகசிய அறையில நான் உறவு கொள்ள வேண்டும், உமோடு கூட நான் நெருங்கி வர வேண்டும். மோசே ஜெபித்த அந்த ஜெபத்தை அவன் ஜெபிச்சான். ரொம்ப சின்ன ஜெபம் தான், ஆனா அதற்கு முன்னாடி அவன் உமோடு கூட எப்படி சஞ்சரித்து வந்தான். அந்த 40 வருடம் ஓரேப் என்கிறதான மலையில எவ்விதமாய் நீர் அவனுக்கு வெளிப்பட்டீர், எவ்விதமான ரகசியங்களை அவனுடைய ஆவிக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்பா. ஆனா அதெல்லாம் நாங்க புரிஞ்சிக்காம இங்க வெறுமனே ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணா எல்லாம் மாறணும்னு நாங்க எதிர்பார்க்கிறது சற்றும் நியாயம் இல்லையே. இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம். ரகசிய அறையில நாங்க எவ்விதமா நேரத்தை செலவழிக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க உமோடு கூட நெருங்கி வரணும்ன்ற அந்த அத்தியாவசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்பா. நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஆடம்பரத்திற்காக, எங்கள் தேவைக்காக, எங்க மாம்சத்திற்காக ஓடின நாட்கள் போதும் அப்பா, ஓடின நாட்கள் போதும். நாங்கள் ஆவியிலே ஜெபிக்கிற நாட்களும், நாங்கள் ஆவியிலே இணைந்து அப்பா தேவனோடு கூட உறவு கொள்ளுகிற அந்த நாட்களுக்குள்ளாக, அந்த நேரங்களுக்குள்ளாக நாங்க வரணும் அப்பா. நீங்க ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை பார்த்து கேட்டீரே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. காரணம், உம்முடைய ஆவியும் அவனுடைய ஆவியும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்படி இல்லை அப்பா, நாங்க கிறிஸ்தவர்களா இருந்தோம், எங்களுடைய ஆவி, எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு 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 இணைப்பு இல்லாம இருக்குது அப்பா. ஆவியானவரோடு கூட நாங்க தொடர்பு இல்லாம இருக்கிறோம்ப்பா. அதை இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு காதுகளிலும், ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு சிந்தையிலும் கர்த்தாவே நீர்
அந்த ஏக்கத்தை உண்டாக்குவீராக. உம்முடைய ஆவியும் அவர்களுடைய ஆவியும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஆழமான பாரத்தை, அந்த ஆழமான ஏக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் ஊற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ, நான் வீணடித்த நாட்கள் போதும், நான் வீணடித்த நேரங்கள் போதும், வீணாய் நண்பர்களோடும் உலக பிரகாரமான ஆசாபாசங்களிலும் செலவழித்த நேரங்கள் போதும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவரோடு கூட ரகசிய அறையிலே ரகசியங்களை பேசுகிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஓ அப்பா, ஆவியின் காரியங்களை, ஆவியின் வெளிப்பாடுகளை ரகசியங்களாக சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஏக்கம் இருக்குது. ஆனா நாங்க அதை புரிஞ்சிக்க முடியாம உலக காரியங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அழிது போகக்கூடிய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய ஆவியிலே ஒரு தெளிவை கட்டளையிடும், எங்களுடைய ஆவியிலே ஒரு ஏக்கத்தை கட்டளையிடும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களை அண்டிக் கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய மிகுந்த கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் இந்த வார்த்தையினால் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இதை இனிமேலும் இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும். உமோடு கூட நேரம் செலவழிக்க கர்த்தர் உதவி செய்யும். ரகசிய அறையிலே உமோடு ஐக்கியம் கொள்கிறவர்களாய், ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய மகிமையை பார்த்து அநேகர் எங்களிடத்திலே தேவனை வந்து கண்டடையும்படியாய் எங்களை கர்த்தாவே பயன்படுத்தும், அபிஷேகியும், நிரப்பும், வழி நடத்தும். இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யும். துதிக மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து